ராமர் கோயில் எப்ப திறப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது? இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, ராம பக்தர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை மாந்தர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறி இருக்கிறது. இந்த ராமன், ராமாயணம் உலகம் முழுக்க இந்துக்களின் அடையாளமாக, இந்தியாவின் அடையாளமாக இருக்கிறது. அது இப்போ மீண்டும் புனரமைக்கப்படுவது என்பது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. பிரதமருக்கு எதிராகவே சங்கராச்சாரியர்கள் ஒருங்கிணைந்ததை நம்ம பார்க்க முடியுது. சங்கராச்சாரியார்களுக்கும் சனாதனத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? சங்கராச்சாரியார்கள் ராமாயண காலத்துல சங்கராச்சாரியார்கள் இருந்தாங்களா? நம்முடைய பிரதமர் அவர் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கையுடையவர். இன்னும் சொல்ல போனா அவரே தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் இருக்கிறாருங்க. இது இந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது. பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய வெற்றியா தான் அதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லைங்க, இது காங்கிரஸுக்கும் வெற்றி. எப்படின்னா, காங்கிரஸ்காரங்க இந்த போலி மதச்சார்பின்மையை கைவிட்டு விட்டு அவர்கள் இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சோனியா காந்திக்கு வேணா அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்ல எல்லோரும் ராம பக்தர்கள். இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இது எந்த மதத்திற்கும் எதிரான அல்லது எந்த ஒரு வெறுப்பு கண்ணோட்டத்திலே உருவாகின்ற கோவில் அல்ல. இது முழுக்க முழுக்க இந்தியா இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கும் முன்னோர் யாரு? இங்க இப்ப திமுக காரங்க பேசுறாங்க, உதயநிதி எல்லாம் விவரம் எல்லாம் பேசுறாரு, மசூதி இடிச்சு கட்டிட்டாங்க. அது மசூதி கிடையாது. அதுக்கு நாங்க இதுக்கு பல ஆதாரங்களோட சொல்லலாம். அது ஒரு கட்டிடம், ஒரு வெற்றி சின்னம், ஒரு நினைவு சின்னம். வணக்கம், நான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர். வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எங்க வாழ்நாள் கனவு வருகின்ற 22ஆம் தேதி எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த ஜென்மஸ்தானிலே மீண்டும் ராம்லல்லா சிலை பிராண பிரதிஷ்டை நிகழ்வு. நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் ராம நாமம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ராம ஜென்ம பூமி ஆலயம் உலக பிரசித்தி பெற்றதாக விளங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் இதைவிட எங்களுக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? சார், ஆக்சுவலா இந்த நிகழ்வு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப இந்தியா முழுக்க இதுதான் பேசு பொருளா இருக்கு. எல்லா ஊர்களையும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த 22ஆம் தேதி எப்போ வரும், ராமர் கோயில் எப்ப திறப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது? மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, ராம பக்தர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை மாந்தர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறி இருக்கிறது. இஸ்ரேலிலே இருந்து யூதர்கள் கொஞ்சம் பேர் சமீபத்திலே நான் பார்க்க நேர்ந்தது. அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்கள் நாட்டிலே நாங்கள் இப்படி ஒரு முயற்சியை செய்தோம். யூதர்களாகிய நாங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் சொந்த மண்ணிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம். எங்கள் வழிபாட்டு தலம், எங்கள் வாழ்வியல், எங்கள் நிலம் இவற்றையெல்லாம் இழந்து உலகம் முழுக்க நாங்கள் சென்று போராடி கொண்டிருந்தோம். எங்கள் நாட்டிலே இத்தகைய முயற்சிகளை நாங்கள் செய்வதற்கு நாங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு இன்னை வரைக்கும். ஆனால் நீங்கள் அயோத்தியிலே, ராமஜென்ம பூமியிலே இந்த காரியத்தை சாதித்திருக்கிறீர்கள். இது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது என்று யூதர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இஸ்லாமிய அறிஞர்கள், அரபு நாட்டை சார்ந்த ஆட்சியாளர்கள், இந்த ஒரிஜினல் இஸ்லாம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களே சமீபத்துல நான் பார்த்தேன், ஒரு அரபு நாட்டு இளவரசர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அவர் முழக்கமிடுகிறார். இந்த ராமன், ராமாயணம் உலகம் முழுக்க இந்துக்களின் அடையாளமாக, இந்தியாவின் அடையாளமாக இருக்கிறது. அது இப்போ மீண்டும் புனரமைக்கப்படுவது என்பது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. நிச்சயமா, நிச்சயம் சார். சார், அத்வானி அவர்கள் இந்த கரசேவை இயக்கம் ஆரம்பிச்ச போது நீங்க கலந்துக்கிட்டீங்க அதுல? ஆமாங்க, அத்வானிஜி அவர்களுக்கு முன்பாகவே ராம்சிலா பூஜைகள் நாடு முழுக்க நடத்தப்பட்டது. 1984, 86களிலே இந்த பிரச்சனை வேகம் எடுக்க ஆரம்பித்தது. அதாவது 500 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நிலுவையிலே இருக்கிறது.
பாபர் என்கின்ற ஆக்கிரமிப்பாளன் நமது பாரத நாட்டின் மீது படையெடுத்து, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முதலாம் பானிப்பட்டு போர், இரண்டாம் பானிப்பட்டு போர். அவர் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை மட்டும் அடிமைப்படுத்தவில்லை, நம்முடைய நாட்டை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை அனைத்தையுமே அவர் சிதைத்தார். நம்முடைய இந்த பாபருடைய தளபதி மீர்பாக்கி அவருடைய காலத்திலே அவர் ராமஜென்ம பூமியிலே இருக்கக்கூடிய ஆலயத்தை இடித்து அதன் மீது ஒரு வெற்றி சின்னத்தை அவர் கட்டினார். அந்த இடத்திலே யாரும் தொழுகை நடத்தவில்லை. நிறைய பேர் அதை இன்னும் மசூதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மசூதி என்று சொன்னால் அதற்கு என இஸ்லாத்திலே தனி அடையாளங்கள் உண்டு, தனித்துவம் உண்டு. இன்னொருவருடைய வழிபாட்டு தலத்திலே சென்று தொழுகை நடத்துவது என்பது ஹராம், விலக்கப்பட்டது என்று இஸ்லாம் கூறுகிறது. தனிநபர்கள் பெயரிலே மசூதி என்பது கிடையாது. அதனால இது பாபர் கட்டிடம் என்று அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த இடத்திலே யாரும் தொழுகை நடத்தியதில்லை, தொழுகைக்கு வந்ததும் இல்லை. மீண்டும் அந்த பகுதியிலே இந்துக்கள் எழுச்சி பெற்ற பொழுது அந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு கோயிலை கட்டியிருக்கிறார்கள். மீண்டும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய நிக்கல்சன் என்பவர் அந்த அந்த அவருடைய காலகட்டத்திலே அவர் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிக்கல்சன் மசூதின்னு வேணா சொல்லலாம். கடைசியாக அந்த பகுதியிலே மீண்டும் அந்த கட்டிடமானது கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்துக்குள்ளே 1948 ராமஜென்மஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே குழந்தை ராமர் உருவச் சிலை தோன்றியது. அதன் பிறகு அந்த இடத்திலே தொடர்ந்து வழிபாடுகள் நடக்க ஆரம்பித்தது, நீதிமன்றங்களிலே வழக்குகள் நடக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவிலும் சரி, சுதந்திர இந்தியாவிலும் சரி. சுதந்திர இந்தியால இதுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது எது என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்தவுடனேயே சர்தார் வல்லபாய் பட்டேல், பாபுஜி ராஜேந்திர பிரசாத் முதல் ஜனாதிபதி, இவர்கள் எல்லோருமே என்ன விருப்பப்பட்டார்கள் என்றால், குஜராத்திலே சோமநாதபுர ஆலயம், எப்பொழுது இந்தியா அடிமைப்பட்டது? 17 முறை கஜினி முகமது நமது நாட்டின் மீது படையெடுக்கிறார். 17 முறையும் அந்த சோமநாதபுர ஆலயத்தை அவர்கள் சூறையாடுகிறார்கள். ஆகவே மீண்டும் அந்த ஆலயம் கட்டினால் அது 1000 ஆண்டுகால அடிமைத்தனம் என்று அப்பொழுது பட்டேல் அவர்கள் எழுதிய அறிக்கையிலேயே குறிப்பிடுகிறார். இந்த அடிமைத்தனம் நீங்கியதன் அடையாளமாக இந்த கோயில் கட்டி எழுப்ப வேண்டும். காந்திஜி இடத்திலே சென்று ஆலோசனை கேட்கிறார். காந்திஜி சொல்கிறார், இது அரசாங்கம் அது முன்னெடுத்து செய்வதை விட மக்களே இந்த இயக்கத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டும், நீங்கள் அரசு பணத்திலே இதை கட்டக்கூடாது என்று காந்தியடிகள் சொன்ன பிறகு மக்கள் பக்தர்களுடைய காணிக்கையிலே அந்த சோமநாதபுரம் ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. பட்டேல் அவர்கள் முயற்சியிலே கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. அந்த கும்பாபிஷேகத்திலே பாபுஜி ராஜேந்திர பிரசாத் கலந்து கொள்ள நேரு அவர் அவருக்கு ஒரு ஆட்சேபனை இருந்தது. என்ன ஆட்சேபனைனா, இந்த மாதிரி ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு ஜனாதிபதியே போய் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கலாமா? இது மாதிரி பிரச்சனைகள் வந்த பொழுது அப்பொழுது காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுத்தது? அப்பொழுது பாபுஜி என்ன முடிவெடுத்தார்? பாபுஜி முடிவெடுத்தார், எனக்கு ஜனாதிபதி பதவி என்பது 2ஆம் பட்சம்தான், முதலில் இந்த நாட்டினுடைய தேசிய அடையாளம் அதுதான் எனக்கு மிக முக்கியம், ஆகவே நான் அதிலே சென்று கலந்து கொள்வேன் என்று அவர் அந்த நேரத்துல ஒரு சர்ச்சைகள் உருவாச்சு. ஆனாலும் அவரே கலந்து கொண்டார். இதுதான் இந்த ராம ஜென்ம பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி, காசி விஸ்வநாதர் ஆலயம், இந்த 3க்குமே முன்னோடியாக இருந்தது. தலைவர் அத்வானி அவர்கள் சோமநாதபுர ஆலயத்திலே இருந்துதான் அயோத்தி நோக்கி தனது ரத யாத்திரையை துவக்கினார். அந்த ரத யாத்திரை மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்றது. அத்வானிஜி அவர்களுடைய ரத யாத்திரைக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலம், ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலம், அந்த நேரத்திலே கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அலகாபாத் ஃபைசாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அலகாபாத் உயர் நீதிமன்றமும் அதை உறுதி செய்தது. மாவட்ட நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா, அந்த கோவில் கதவுகளை திறந்து விட்டது. பக்தர்கள் எல்லோரும் சென்று அந்த உள்ளே சென்று வழிபட துவங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திலே ஆலயம் அமைக்க வேண்டும் என்கிற கருத்து வலுப்பெற்றது. ஆகவே எல்லோரும் அங்கே சென்று வழிபடுகிற பொழுது அதற்கு அடிக்கல் நாட்டு விழா என்பது விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழா நடத்துவதற்கு நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களும் அனுமதி கொடுத்தார். ஆகவே அந்த நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தேவையற்ற ஒரு அரசியல், இப்ப தலைவர் அத்வானி அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா, போலி மதசார்பின்மைவாதிகள், அதாவது அங்க இருக்கக்கூடியது ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம், அந்த மசூதியை இடித்து விட்டு இந்த கோயிலை கட்டப் போகிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். ராமர் கோவில் கட்டுவதை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள். அப்படி அங்க ராமர் கோயில் கட்டுவதை அவர்கள் இஸ்லாமிய விரோதமாக கருதுகிறார்கள் என்கிற பிரச்சாரம் குறிப்பாக இடதுசாரிகளால், கம்யூனிஸ்டுகளாலும் சில இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளாலும் துவங்கியது.
ராஜீவ்காந்தி அப்ப சிறுபான்மையினரை தாஜா செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே அவர் இருந்தார். என்ன காரணம்னா, ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்திலே பஞ்சாப் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. லோங்கோவால் ஒப்பந்தம் மூலமாக பஞ்சாப் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து அஸ்ஸாம் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதையும் ஒரு முடிவுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அதே போல இலங்கை பிரச்சனை அதையும் தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஜெயவர்தனேவிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இப்படி ராஜீவ்காந்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதிலே ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தான் அவர் அங்கே கோவில் திறக்க வேண்டும், பக்தர்கள் வழிபாட்டிற்காக கோயில் திறக்கப்பட்ட பொழுது அவர் அதை அனுமதித்தார். அங்கே அடிக்கல் நாட்டு விழாவிற்கும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ராம ஜென்மபூமி விடுதலை இயக்கம் துவக்கப்பட்டது. அந்த நேரத்துல சையத் சகாபுதீன் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி, அது வரைக்கும் பிஜேபி இதுல தலையிடல, பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பை துவக்கினார். அந்த அமைப்பை போட்டி போட்டுக்கொண்டு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலரும் அதை ஆதரிக்க தொடங்கினார்கள், தாஜா செய்ய தொடங்கினார்கள். ஆகவே இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அத்வானிஜி அவர்கள் சோமநாதபுரத்திலே இருந்து ரத யாத்திரையை துவக்கினார். இதற்கு மத்தியில இடையில முலாயம் சிங் யாதவுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்திலே இருந்தது. நாங்கள் அனைவருமே இந்த ராம்சிலா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே சென்று கோவில் கட்டுகின்ற பணியை துவக்க வேண்டும் என்பதை ஒரு மக்கள் இயக்கமாக அடிக்கல் நாட்ட வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக முன்னெடுத்தார்கள். அப்போ அதுல கலந்து கொள்வதற்காகத்தான் அவரும் அந்த மந்திர் வகி பனாயங்கே, ராமர் பிறந்த இடத்திலே கோவில் கட்டுவோம் என்கின்ற முழக்கத்தோடு அத்வானிஜி அவருடைய ரத யாத்திரை நடந்தது. நாங்களும் தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் எங்கெல்லாம் கிராமங்களிலே இருந்து பக்தர்கள் பூஜை செய்து செங்கல்லை அனுப்பினார்களோ, ராம்சிலா பூஜை அந்த 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 நிகழ்வுகள் நடந்ததோ, அங்கிருந்து மட்டுமல்ல எல்லா பகுதிகளிலும் இருந்தும் எல்லா மாவட்டத்திலும் இருந்தும் நாங்களும் அந்த கரசேவைக்கு அங்கே சென்றோம். அப்பொழுது முலாயம் சிங் யாதவுடைய ஆட்சி, அந்த ஆட்சியிலே மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றது, எங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றது. அதாவது முதல்ல நான் சொல்றது முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருந்தபோது. அப்ப அதுல நிறைய பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் சுடப்பட்டார்கள் முலாயம் சிங் யாதவ் ஆட்சி காலத்துல. மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வு அந்த நிகழ்வு. அந்த சரையு நதியே பிணங்களாக மிதந்தது. இதெல்லாம் சரித்திரத்தின் பக்கங்களிலே இது ஒரு கரைபிடிந்த பகுதி என்றுதான் கருத வேண்டும். அதன் பிறகு மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திலே, அதாவது இந்த தேதியில உங்களுக்கு கோயில் அடிக்கல் நாட்டு விழா நாட்டுவதற்கு கோவில் நீங்க கரசேவை செய்வதற்கு அனுமதி என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படி 2 முறை 3 முறை அங்க போனாங்க. கடைசியாக போகிற பொழுது அந்த கட்டிடமானது முழுமையாக அகற்றப்பட்டது. இந்த பணியிலே கரசேவையிலே ஈடுபட்ட கோத்தாரி சகோதரர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இதுல உயிர் தானம் செய்திருக்கிறார். பல வழக்குகள் எங்கள் மீதெல்லாம் பல்வேறு விதமான தடைகள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒரு சாகசம். அந்த நேரத்துல இதெல்லாம் நம்ம செஞ்சோம். அந்த நாடு முழுக்க இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற மந்திரம் எப்படி அண்ணல் காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தின் பொழுது அவர் ராமநாமத்தை சொல்லி மக்களை ஒருங்கிணைத்தாரோ, அதே போல இந்த ராம ஜென்மபூமி விடுதலை இயக்கம், கரசேவகர்கள், இந்த ஜெய் ஸ்ரீராம், இது நாடு முழுக்க மொழி மற்றும் பல்வேறு விதமான வித்தியாசங்களை கடந்து இந்த நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தியது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் மூலமாக, பேச்சுவார்த்தை மூலமாக இப்படி பல்வேறு கட்டங்களிலே நடந்தது. அது ஒரு வழியாக இப்பொழுது நீதிமன்றத்தின் மூலமாகவும் புதிய சட்டங்களை நாடாளுமன்றம் மற்றும் உத்தரப்பிரதேச சட்டமன்றங்களிலே நிறைவேற்றி இன்னைக்கு இந்த கோவில் அங்கே நல்ல முறையிலே அமைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இது எந்த மதத்திற்கும் எதிரான அல்லது எந்த ஒரு வெறுப்பு கண்ணோட்டத்திலே உருவாகின்ற கோவில் அல்ல. இது முழுக்க முழுக்க இந்தியா, இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கும் முன்னோர் யாரு? ராமன் தானே, பாபர் கிடையாது. அதனால இது ஒரு கலாச்சார பண்பாட்டின் சின்னமாக இந்த கோயில் இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான அளவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை நிகழ்வு, அதிலே பிரதமர் நரேந்திர மோடியே முன்னின்று இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்துக் கொள்கிறார். நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் மோடி இந்த நிகழ்வை முன்னின்று நடத்துறாரு. முதல் முறையா பிரதமருக்கு எதிராகவே சங்கராச்சாரியர்கள் ஒருங்கிணைதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவர் பண்ணக்கூடாது, அவருக்கு இந்த சனாதனத்தின்படி அவருக்கு அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இதை எப்படி எடுத்துக்கல? சங்கராச்சாரியார்களுக்கும் சனாதனத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? சங்கராச்சாரியார்கள் ராமாயண காலத்துல சங்கராச்சாரியார்கள் இருந்தாங்களா? ராமாயண காலத்துல, ராமர் காலத்துல வசிஷ்டர் இருந்தாரு, என்னங்க வால்மீகி இருந்தாரு,
அஹ் அஹ் அதே மாதிரி விஸ்வாமித்திரர் இருந்தாரு. சங்கராச்சாரியார்லாம் 2500 வருடம் தாங்க. லட்சம் வருடங்கள் பழமையானது எங்க ராமாயணம். என்னங்க, கலியுகத்துக்கும் முந்தைய திரேதா யுகத்துல நடைபெற்றது ராமாயணம். அதனால சனாதனம் என்றால் பழமையானதுங்க. சங்கராச்சாரியார்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் தான் செய்திருக்கிறார்கள். ஒரு சிலர் நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? யாரெல்லாம் அத்வைதத்தை ஏத்துக்கிறாங்களோ, சங்கர மடங்கள் நிறைய இருக்குதுங்க. 4 சங்கர மடம் என்பது ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மடம். காஞ்சியில சர்வஜ்ஞ பீடமாக எங்களுடைய காஞ்சி சங்கர மடம் திகழ்கிறது. காஞ்சி சங்கர மடத்தினுடைய சங்கராச்சாரியார் எங்களுடைய பெரியவர் ஜெயேந்திரர் அவர்கள் இந்த கோவில் உருவாகின்ற பணியிலே மிக முக்கியமான அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது விஜயேந்திர பெரியவரும் அதிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆசிகளை வழங்கி இருக்கிறார். சிருங்கேரி சாரதா பீடம் ஆசி வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கைங்கரியம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று ஒரு அவருடைய ஒத்துழைப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அதுல பங்கெடுத்துக்கிறாங்க. மடத்தின் சார்பில் மடத்தினுடைய தர்மாதிகாரியே சென்று பங்கெடுத்துக் கொள்கிறார். இதுல யாராவது ஒரு சிலர் ஏதாவது கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அதை நாம இக்னோர் பண்ணிட்டு நாம பாட்டுக்கு நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டியதுதான். இது 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டு வருகிறார். அதாவது பஞ்சவடியில எங்கே ராமர் தன்னுடைய வனவாசம் தவ வாழ்வை துவக்கினாரோ அந்த பஞ்சவடியிலே இவரும் விரதம் இருக்க துவங்கி இருக்கிறார். நீங்க இங்க சபரிமலைக்கு விரதம் இருந்தாலே பல்வேறு விதமான நியமங்கள் இருக்கு. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். கால்ல செருப்பு அணிய மாட்டாங்க, தரையில தான் படுப்பாங்க. என்னங்க, சாப்பாடு இதுல நிறைய கட்டுமானங்கள் இருக்கும். எங்க ஊர்ல கோயில்ல நோம்பி சாட்டணும்னு வச்சுக்கோங்க, ஊர் திருவிழா அப்படின்னாலே நாங்க கங்கணம் கட்டிக்குவோம். ஆமா. கறிப்புளி சாப்பிட திங்க போவாங்க. மாட்டோம். ஊரை விட்டு வெளியே போக மாட்டோம். இதனால நம்முடைய பிரதமர் அவர் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கையுடையவர். இன்னும் சொல்ல போனா அவரே தெய்வத்தினுடைய அம்சமாகத்தான் இருக்கிறாருங்க. நீங்க அவருடைய அந்த தவ வாழ்வு அவருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்குங்க. ராமாயண காலத்துல தசரதர் ராமனுடைய தகப்பனார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரத ராமன் தானே. ராமனே தசரத ராமன். மாதா பிதா குரு தெய்வம் என்பது சனாதன தர்மம். ராமன் கோசலையின் மைந்தன், கோசல ராமன். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்து காட்டிய தசரத ராமன். அந்த தசரதனுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கலைங்க. ராமர் பிறந்த இடத்திலே அந்த இடத்திலே ராம் சிலையை பூஜை அங்கே பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு இவருடைய நரேந்திர மோடி கிடைச்சிருக்குது. அதுல நாம் எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம். நாம் உண்மையிலேயே புண்ணியவான்கள். ராமாயண காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லை. நமக்கு தான் மிகப்பெரிய புண்ணியம். அதுவும் பாருங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு அவர் பஞ்சவடியில விரதத்தை துவங்கி அயோத்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சூரிய வம்சத்தை சார்ந்தவர். இச்வாகு குலம். தசரதனுடைய குலதெய்வம் என்ன? ஹரிச்சந்திரன். அவங்க எல்லாம் அந்த இச்வாகு குலத்திலே வந்தவர்கள். அந்த அயோத்தி மகாராஜாக்கள் அவங்க. அந்த அயோத்தி மகாராஜாக்களுக்கு குலதெய்வம் யாருன்னா ஸ்ரீரங்கநாதர். பெருமாள் வைகுண்டத்திலே வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு சூரிய குலத்தவருக்கு இச்வாகு வம்சத்தவருக்கு அந்த குல தனம் கிடைக்கப்பட்டது. அதை ஒவ்வொரு பரம்பரையா அவங்க அதை பூஜித்து வந்தார்கள். ராவண வதம் முடிந்து இலங்கை அங்கே விபீஷணனுக்கு மகுடம் சூட்டப்படுகிறது. விபீஷணனுக்கு இந்த குல தனம் பரிசாக அளிக்கப்படுகிறது ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பிறகு. அப்ப அதை அவரு இலங்கைக்கு எடுத்துட்டு போற வழியில இங்க காவிரி கரையில வைத்த பொழுது இங்கே இருந்து அது இடம்பெயர விரும்பவில்லை. எனவே தினசரி விபீஷணன் எல்லாம் அவரு சிரஞ்சீவி. அவர் தினசரி அங்கே ரங்கநாதருடைய பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே தினசரி விபீஷண ஆழ்வார். அவர் தினசரி அவர் தரிசனம் செய்து அவர் போகிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே அந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துல அங்க அவர் அந்த பூஜைகள், அதுவும் கம்பராமாயணம் அரங்கேறிய இடம். தமிழுக்கு மிகவும் பெருமை சேர்ப்பது என்ன? கம்பராமாயணம். சங்க இலக்கியங்களிலேயே ராமனை பற்றி பாடாத இலக்கியங்கள் என்ன? இந்த தமிழ் மொழியே ராமனை பாடுவதற்காக வந்ததுதான். ராம நாமம் தான். நம்முடைய திருவருட்பாவை அருளிய ராமலிங்க சாமிகள் வள்ளலார் அவரே கூட ராமனை ராமநாம மகிமையை திருவருட்பாவிலே பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் முருக பக்தராக இருந்தாலும் ராமனை பாடியிருக்கிறார். நம்முடைய தேவாரம் திருவாசகங்களிலே ராமனுடைய புகழ் பாடப்படுகிறது, சொல்லப்படுகிறது. கல்வெட்டுகளிலே, செப்பேடுகளிலே. நம்முடைய சோழ மகாராஜாக்கள் தங்களை சூரிய வம்சத்தவர்கள், மனுநீதி சோழன் வழிவந்தவர்கள், சூரிய வம்சம் ராமனுடைய வம்சத்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. சோழ வம்சத்தவர்கள் பல இடங்களிலே அந்த ராஜாக்கள் ராமனுடைய கோயிலை, ராகவனுடைய கோயிலை பல இடங்களிலே தமிழ்நாட்டிலே கட்டியிருக்கிறார்கள். ராமாயணம் நடந்த பூமி தமிழ்நாடு.
நீங்க தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் என்பது ராமாயணத்துல ராமேஸ்வரத்தை பிரிச்சு பார்க்க முடியுமா? ராமேஸ்வரத்துல இருந்துதான் அவர் இலங்கை செல்லுகிறார். ராமர் பாலம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, சேது, ராம சேது. அதே போல ராவணன் ஒரு அரக்கனாக இருந்தாலும் அவன் வேதங்கள் படித்தவன், பிராமணன். எனவே அந்த பிராமணனை, வேதங்கள் படித்தவனை வதம் செய்த காரணத்தினால் பிரம்மகத்தி தோஷம், அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்திலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்கிறார் ராமர். அதனால இந்த நீங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டுல ராமாயணத்தோடு தொடர்புடைய பல தலங்கள் இருக்கிறது. திருப்புல்லானின்னு ஒரு இடம், நான் அங்க போயிருந்தேன். திவ்ய தேசங்கள்லயும் வருது, மங்களாசாசனம் ஆயிருக்கு ஆழ்வார்களால. அந்த திருப்புல்லானில என்னன்னா, ராமசேது பந்தனம் நிகழ்வதற்காக எல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் வானர படைகளோடு. அப்போ பறவைகளுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது, சத்தம் அதிகமா இருக்கு. உடனே ராமர் சொல்லுகிறார், இனிமேல் இங்க யாரும் பறவைகள் சத்தம் இருக்கக்கூடாது. இன்றைய வரைக்கும் திருப்புல்லானில பறவைகள் சத்தம் இல்ல. நீங்க போய் பாருங்க, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு, பறவைகள் சத்தம் அங்க கேட்காது. அதே மாதிரிதான் கடல் பொங்கி வருகிறது. அந்த கடல் அரசன் அவரிடத்துல அனுமதி கேட்கிற பொழுது சமுத்திரராஜனை நோக்கி ராம பாணத்தை ஏந்துகிறார் ராமர். உடனே சமுத்திரராஜன் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறார். சுனாமியே வந்தது, ராமேஸ்வரம் என்னாச்சு? பாதுகாக்கப்பட்டு தான் இருந்தது, ராமேஸ்வரம் மூழ்கி இல்ல. ஆகவே சமுத்திரராஜன் கட்டுப்பட்டு இருக்கிறார். அங்கே சேது பந்தனம் ராமாயணத்திற்கு இந்த உலகத்திலேயே தலைச்சிறந்த ஒரு சாட்சி எது? ராமர் பாலம். ஆகவே இதனால அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமை. தன்னுடைய விரதத்தினுடைய ஒரு பகுதியாக அவர் பஞ்சவடியிலே இருந்து இப்ப ஸ்ரீரங்கம், இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காரு. அது மட்டுமல்ல, அரிச்சல் முனை 3 கடல்களும் சங்கமிக்கின்ற இடத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அங்கே பூஜை செய்கிறார். அது மட்டுமல்ல, தீர்த்தங்களை சேகரித்திருக்கிறார். ராமேஸ்வரம் என்றாலே தீர்த்த சேத்திரம் தானே. அங்கே இருந்து தீர்த்தம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது, 22 தீர்த்தங்கள். அதே மாதிரி அரிச்சல் முனையில இருந்து கடல் தீர்த்தம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் 22ஆம் தேதி போய் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்விலே 140 கோடி மக்களுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் நீங்க அவருடைய அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தரையில தான் படுக்கிறார். தண்ணீர் மட்டுமே அருந்துகிறார், பால் சில நேரத்திலே. தன்னுடைய உடல், மனம், ஆன்மா இது அனைத்துக்குமான ஒரு விரதம் தான் இந்த விரதம். அப்படித்தான் அவர் பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல பங்கெடுத்துக் கொள்கிறார். இது ஒரு அற்புதமான பாக்கியம். இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் இதிலே இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற மந்திரம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். ராமர் இலங்கையிலே இருந்து திரும்பி அயோத்திக்கு வருகிற பொழுது எல்லா இடத்திலையும் தீபங்கள் ஏற்றி தீபாவளியாக கொண்டாடினார்கள். அதே மாதிரிதான் நாமும் இதை ஒரு தீபாவளியாக கொண்டாட வேண்டும், தீபங்கள் ஏற்றி வேண்டும். ராமநாமம் மிகவும் மகிமை வாய்ந்தது. எனவே அந்த மகா மந்திரத்தை, ராமநாம ஜபத்தை நாம் 108 முறை சொல்ல வேண்டும். எல்லா வீடுகளிலும் ராமர் படம் அலங்கரித்து வைக்கப்பட வேண்டும். எல்லா இடத்திலையும் ராமனுக்கு பூஜை செய்து நாம பிரசாதங்கள் விநியோகிக்கப்பட வேண்டும். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் எங்கள் அமைப்பின் சார்பிலே நாங்கள் செய்து வருகிறோம். நிச்சயமா சார். இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கிற இந்த நிலையில எதிர்க்கட்சிகளாகட்டும், சில காங்கிரஸ் அமைப்பினராகட்டும், இது இந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய வெற்றியா தான் அதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது. இல்லைங்க, இது காங்கிரஸுக்கும் வெற்றி. எப்படின்னா, நம்முடைய நான் உங்களுக்கு காங்கிரசுடைய பங்களிப்பை சொல்லணும். அண்ணல் காந்தியடிகள் சுதந்திர போராட்ட உணர்வை, சுதேசி உணர்வை ஏற்படுத்துவதற்காக ராம நாமத்தை சொல்லித்தான் காங்கிரஸ் கூட்டங்களே நடத்துவார். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, சுதந்திரம் வந்த பிறகு ராமராஜ்யம் வேணும்னாரு. சுதந்திர இந்தியாவை என்னன்னு சொன்னார் அவரு? ராமராஜ்யம்னாரு. அதன் பிறகு பட்டேல் அவர்கள். அதனை தொடர்ந்து காங்கிரஸ் என்றாலே, காங்கிரஸ் ஒரு ராமர் கட்சி தானுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கரெக்டா இந்த அயோத்தி ராம ஜென்ம பூமி அந்த விஷயம் மக்களிடம் நாடு முழுக்க எப்படி போச்சு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் தூர்தர்ஷன்ல ராமாயணம் ஒளிபரப்பப்பட்டது. எனக்கு தூர்தர்ஷன்ல. அது மட்டுமல்ல, நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அடிக்கல் நாட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார். பூட்டப்பட்டிருந்த கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு அங்கே பூஜை நடைபெற்றது. அதனால காங்கிரஸ்காரங்க இந்த போலி மதச்சார்பின்மையை கைவிட்டு விட்டு அவர்கள் இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சோனியா காந்திக்கு வேணா அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்ல எல்லோரும் ராம பக்தர்கள். காந்தி மற்றும் காங்கிரஸ் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய உண்மையான தேசியவாதிகள் ராமனைத்தான் ஏற்றுக்கொள்வார். அவங்க எதுக்காக பாபருக்கோ அல்லது ஆக்கிரமிப்பாளருக்கோ அதுவும் இல்லாம இது சட்டப்படி தீர்க்கப்பட்டிருக்கு. தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா தீர்ப்பு வரல. தொல்பொருள் ஆய்வாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இங்க இப்ப திமுக காரங்க பேசுறாங்க, உதயநிதி எல்லாம் விவரம் எல்லாம் பேசுறாரு, மசூதி இடிச்சு கட்டிட்டாங்கன்னு. அது மசூதி கிடையாது.
அதுக்கு நாங்க வந்து இதுக்கு பல ஆதாரங்களோட சொல்லலாம். அது ஒரு கட்டிடம், ஒரு வெற்றி சின்னம், ஒரு நினைவு சின்னம். அந்த அடிமை சின்னம் நமக்கு, அவனுக்கு அது வெற்றி சின்னம்னா நமக்கு அது அடிமை சின்னம். எனவே நாம் அதை அகற்றி இருக்கிறோம். அதனால உதயநிதி மாதிரி இருக்கிறவங்க, இந்த கம்யூனிஸ்டுகள் மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து வேண்டுமென்றே இஸ்லாமிய மக்களிடம் போய் மசூதி இடிச்சிட்டாங்க, மசூதி இடிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் செய்வது மிகவும் தவறு. இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் இவங்க பிடியிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பல பகுதியிலேயே இன்னைக்கு பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிறது. இதுல காங்கிரசும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை, அவங்க எப்பவுமே தேச விரோதிகள், இந்தியாவிற்கு எதிரானவர்கள், புரியுதுங்களா? அதனால அவங்க வேணா இதுல வந்து பங்கெடுக்காம இருக்கலாம், அல்லது பிற வழிபாட்டை சார்ந்தவங்க பங்கெடுக்காம இருக்கலாம். கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இதுல குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் தான். நீங்க முதல்ல அங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண போது, அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செஞ்சவர் கேரளத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், எப்படி லெப்டிஸ்ட் வந்து, குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டிற்கு துரோகமாக, இந்துக்களுக்கு எதிராக, ராமர் கோயிலுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்தார்கள் அப்படிங்கிறத நாம எல்லாருமே அதை பார்க்க முடியும். அப்பாவி முஸ்லிம்களை போய் தூண்டி விட்டு இந்த நாட்டிலே மதக்கலவரத்தை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வேலையை கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய போலி மதச்சார்பின்மைவாதிகளும் ஓட்டுக்காக இதை செய்து வருகிறார்கள். இது மாதிரி செய்யக்கூடாதுங்க, இது ரொம்ப தப்பு. அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்துல பேசாம இருக்கிறதா நல்லது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள கம்யூனிஸ்டுகள் நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க. இந்த கிறிஸ்தவ மிஷனரியை சார்ந்த சில பேர் அதுல ஊடுருவி வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, எப்படிங்க காங்கிரஸ் கட்சி ராமருக்கு விரோதமா இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப தப்பு. காங்கிரஸ் இதுல வந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதை ஏன் அரசியல் நிகழ்வாக அவர்கள் பார்க்கிறார்? ரொம்ப தப்பு. நீங்க தான் முத சோமநாதபுரம் ஆலயத்தை காங்கிரஸ் கட்சியே முன்னெடுத்ததுங்க. ஏன் அப்ப வந்து நீங்க ஏன்னா அப்ப கம்யூனிஸ்ட்காரன் இல்ல. இவன் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இடதுசாரிகள், சில கிறிஸ்தவ மிஷனரிகள், சில முஸ்லிம் மத அடிப்படைவாதிகள் இந்த ராமர் கோயில் பிரச்சனையை வந்து ஏதோ இந்து முஸ்லிம் ஒற்றுமை அல்லது மசூதி இடிப்பு இது மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறுங்க. இந்த இவங்களை வந்து நாம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நாம பாட்டுக்கு நம்ம வேலை, மக்களுடைய கருத்து இதுல வந்து எந்த அரசியலும் இல்ல, மதமும் இல்ல. இது ஒரு தேசியம். இந்த நாட்டினுடைய மரியாதை புருஷோத்தமன் ராமன், இந்த நாட்டினுடைய அடையாளம் ராமன். இந்தோனேஷியால முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்டினுடைய ஏர்லைன்ஸ் பேர் என்ன? கருடா ஏர்லைன்ஸ். அவங்க சொல்றாங்க நாங்கள் ராமனின் வாரிசுகள். இவங்க ஒன்னும் முஸ்லிம்கள் வழிபாட்டு முறையில வேணா அவங்க முஸ்லிம்களா இருக்கலாம், ஆனா வாழ்வியல்ல தேசத்தால் அவர்கள் இந்தியர்கள் தானே, அவர்கள் ராமனின் வாரிசுகள் தானே. அதனால இத வந்து சும்மா வேணும்னே இது அரசியல் பண்றதும், ராமர் கோயில் கட்டிட்டா முஸ்லிம்கள் வந்து அதை வந்து நிறுத்திட்டா, கட்டுறதை நிறுத்திட்டா முஸ்லிம்கள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றதும், இதெல்லாம் ரொம்ப தவறான அரசியல். இந்த அரசியல், இந்த வெறுப்பு அரசியல் முறியடிக்கப்பட வேண்டும். குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ராமனை பற்றி இழிவாக பேசுகிறார்கள். அங்கதான் ராமர் பிறந்தாரா, ராமர் குடிகாரன், அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு, இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா சார். கடைசியா ஒரு கேள்வி சார். அதாவது இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து வட இந்தியால பல மாநிலங்கள் வந்து களைகட்டி இருக்கு. ஆனா தமிழ்ல நிறைய மாநிலங்கள்ல விடுமுறையும் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வரைக்கும் எதுவுமே நடக்கல. விடுமுறை அறிவிக்கல. தமிழ்நாட்டுல நம்முடைய மத்திய அரசாங்கம் அரை நாள் விடுமுறை அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்ல விரும்புகிறவர்களை நாங்களே அழைத்து சென்று வருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டும் பத்தாது. அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பொது விடுமுறையாக அன்றைக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்னா ராமனுக்கு மிகவும் நெருக்கமான பூமி இங்கதான், புரியுதுங்களா? அதனால அந்த நிகழ்வு அங்கே நடைபெறுகிற பொழுது அது தமிழக அரசாங்கம் அதை பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அயோத்தியில அந்த ராமர் கோயில் கட்டுகின்ற பணிகளிலே, அங்கே அந்த ராமர் கோயில் புனருத்தாரண பணிகளிலே அங்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த சேவையில நம்முடைய அறநிலையத்துறை, ஏன்னா பல ராமர் கோயில் அறநிலையத்துறையின் கீழே இருக்கு. பிரசித்தி பெற்ற ராமாயணத்தோடு தொடர்புடைய கோயில்கள் எல்லாம் அறநிலையத்துறை தான் நிர்வாகம் பண்ணுது. அதுல வர வருமானம் பூரா அறநிலையத்துறை கிட்ட தான் இருக்குது. இதனால அறநிலையத்துறை அமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் அவங்க வீட்டுல எல்லாரும் ராம பக்தர்கள் தானே. அவங்க வீட்டுல எல்லாம் ராமர் கோயிலுக்கு போறவங்க தான். இப்ப கூட ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து புகழ்ந்து பேசினாங்க. அதனால இத வந்து தமிழக அரசு வந்து இந்த சும்மா இந்த கம்யூனிஸ்ட்காரனுங்க, இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காரனுங்க வேணும்னே பாவங்க அவரு உதயநிதி ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில வச்சு சனாதனம்னா என்ன, இது என்ன திமுகவோட கொள்கையா? திமுகவோட கொள்கை தீகாவில் இருந்து அவங்க வந்து கடவுள் நம்பிக்கையை ஏத்துக்கிட்டு ஒன்றரை குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு வெளியே வந்தது தான் திமுக. திமுக கொண்டு நாத்திய கொள்கை கிடையாது.
திமுக ஒண்ணும் ராமருக்கு விரோதமான கட்சி கிடையாது திமுக. அதனால திமுகவுல வந்து இன்னைக்கு சுப வீரபாண்டியனும் இவங்களும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இந்த மனுசபுத்திரம் மாதிரி ஆளுக, இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம். ஏதோ ஸ்டாலினுடைய மகனை வந்து ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு இவங்க எழுதி கொடுத்து அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி அவங்க மைண்ட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. டூல் கிட்டா பயன்படுத்துறாங்க இவங்க. இல்ல இப்ப ரீசெண்டா திமுகவ கூட உதயநிதி அவர்கள் வந்து மசூதியை இடிச்சு கட்டினதுனால எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி பேசக்கூடாது. உதயநிதி அப்படி பேசக்கூடாது. நீதிமன்றம் தீர்ப்பின் மூலமா தான் நம்ம வந்து அந்த கோயிலை கட்டுறமே ஒழிய அது நீதிமன்ற அவமதிப்பு. இந்த உதயநிதிக்கு எழுதி கொடுக்குறவன், சொல்லி கொடுக்குறவன் இப்படி சொல்லி கொடுத்துருக்கான். அது ரொம்ப தவறுங்க. அது உதயநிதி வந்து உண்மையான அண்ணா கொள்கைப்படி, உண்மையான கருணாநிதி கொள்கைப்படி நடக்கணும். அவங்க நாத்திகம் பேசிக்கிட்டு அதெல்லாம் வேற. புரியுதுங்களா? உங்க கட்சியில கோடிக்கணக்கான ராம பக்தர்கள் இருக்கிறான். எங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய அயோத்தியா பட்டணம் தமிழ்நாட்டுல இருக்குதுங்க. அங்க வடநாட்டுல கூட ராமன் பேர்ல நாடு கிடையாது. தமிழ்நாட்டுல ராமன் நாடு இருக்குது. புரியுதுங்களா? அதனால உங்க கட்சியிலேயே ராமன்னு பேர் வச்சிருக்கிறவங்கள கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. ம். இந்த நிகழ்வுல தங்க நிதி நீங்க எப்ப கலந்துக்க போறீங்க? நீங்க போறீங்களா? அயோத்திக்கு எப்ப போறீங்க? இந்த விழாவ நாங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்தபடியே கொண்டாடுகிறோம். பிப்ரவரி மாசத்துல நாங்க இங்க இருந்து எல்லாருமே அங்க போய் அந்த கோயிலுக்கு கட்டாயம் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம். உங்க டீம்ல இருந்து எத்தனை பேர் சார் போறீங்க உங்க அமைப்புல இருந்து? நிச்சயமா நான் போகும்போது என்னுடைய தலைமையில ஒரு 1008 பேர் போறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். 8 பேர். ம், ம், ம். தமிழ்நாட்டுல இருந்து. எல்லா மாவட்டத்துல இருந்தும் சேர்ந்து நம்ம வந்து அங்க போய் அந்த கோயில். ஏன்னா இது எங்க வாழ்நாள் கனவு. நான் பலமுறை அயோத்தி போயிருக்கேன். கரசேவைக்கு போயிருக்கிறேன். அப்போ துப்பாக்கி சூடு நடந்த போதெல்லாம் போயிருக்கிறேன். அதனால அயோத்தியில வந்து இது எங்க 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 வாழ்நாள் லட்சியம். எங்க லட்சியம் எங்க கண்ணு முன்னாலேயே நிறைவேறுது. இதை விட எங்களுக்கு என்ன பாக்கியம்? காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. எங்க லட்சியம். நான் போனேன். நரேந்திர மோடிஜியோட தலைமையில ஏக்தா யாத்திரை நான் போய் அங்க தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்வுல கலந்துகிட்டேன். இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு வந்து 370 ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு காஷ்மீர் இந்தியாவோடு முழுமையா இருக்கு. அன்னைக்கு தேசிய கொடி ஏத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. அதே மாதிரி ராமர் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம். அங்கேயே கட்டுவோம். அதே இடத்தில் கட்டுவோம். மந்திர் வகி பனாயங்கே. இன்னைக்கு அந்த இடத்துல வந்து கோயில் அமைகிறது. அதனால நாங்க அங்க கட்டாயம் போவோம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.